இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பவுலா டிரோசா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் திருச்சபையுடைய வரலாற்றில் 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலி தேசத்தினுடைய ஒரு புனிதை. இவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இத்தாலி தேசத்தில் இருக்கிற பிராசியா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில தான். மிக இளைய வயதிலேயே நற்குணங்கள் நிறைந்தவளாய், பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர்ந்த ஒரு பெண்ணாய், பிறரன்பு பணிகளில் ஈடுபாடு உள்ள ஒரு பெண் குழந்தையாய்த்தான் இவர் வளர்கிறார். அதற்கு பிறகு விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த துறவு சபையில சேர்ந்து அவர் துறவு வாழ்வை மேற்கொள்கிறார். அந்த துறவு சபையில வாழ்ந்து கொண்டிருந்தே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மகத்தான பணியை செய்து வந்த அவர் பிராசியா பகுதியில் கொள்ளை நோய் ஏற்பட்ட ஒரு காலத்தில் அவர்களுக்காக பணி செய்ய விரும்பி அங்கிருந்த ஆயருடைய உதவியோடு தன்னுடைய நண்பர்களோடும் சேர்ந்து ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ உதவியும் பெண் பிள்ளைகளுக்கான கல்வி பணியும் செய்ய தொடங்கிய இந்த பவுலா டிரோசா இக்கட்டான அந்த ஒரு கால சூழலில் மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக ஒரு துறவர சபையையும் அங்கிருந்த மறைமாவட்ட ஆயருடைய ஆசீர்வாதத்தால் தொடங்கினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். 19வது அந்த நூற்றாண்டுல பிராசியா என்கிற ஒரு பகுதியில மிகப்பெரிய சமூக பணியையும் அந்த சமூக பணியின் வாயிலாக இயேசுவனுடைய அன்பை உலகிற்கு காட்டிய ஒரு அழகான புனிதையாகத்தான் இந்த புனித பவுலா டிரோசா அறியப்படுகிறார். வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு பணி செய்து இறைவனடி சேர்ந்தார் இந்த புனித பவுலா டிரோசா. இந்த புனித பவுலா டிரோசா என்பவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழைகளுக்கு உதவுகிற, ஏழைகளுக்கு உதவி அதன் மூலமாக இறையரசை கட்டி எழுப்புகிற ஒரு பணியை ஏறெடுக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்துல மக்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கு வந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் மற்றும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடத்தில் யாருடைய அதிகாரத்தை கொண்டு நீர் இதை செய்கிறீர் என்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதாவது இயேசு கற்பிக்கிறது அல்லது குணமளிக்கிறது அல்லது தீய ஆவிகளை விரட்டுவது இவற்றையெல்லாம் யாருடைய அதிகாரத்தை கொண்டு நீர் செய்கிறீர் என்று ஒரு குதர்க்கமான அல்லது இயேசுவிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இயேசு அந்த கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் திருமுழுக்கு யோவான் யாருடைய அதிகாரத்தை கொண்டு திருமுழுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவான் மக்களால் இறைவாக்கினர் என்று மதிக்கப்பட்டவர். ஆகவே அவர் மனிதரிடமிருந்து அதிகாரத்தை பெற்றார் என்றாலும் அவர்களுக்கு சிக்கல், இறைவனிடமிருந்து அதிகாரத்தை பெற்று அவர் செய்தார் என்று சொன்னாலும் அவர்களுக்கு சிக்கல். அதனால அவர்கள் வாயெடுத்து அமைதியாக இருந்தார்கள். அந்த இடத்துல தான் நானும் யாருடைய அதிகாரத்தில் செய்கிறேன் என்பதை உங்களுக்கு கூற முடியாது அப்படி என்று இயேசு அதிகாரத்தோடு அவர்களுக்கு பதிலளித்த ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய போதனை அதிகாரத்தோடு இருந்த ஒரு போதனையாக அவர்கள் கண்டார்கள். நாம் யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதுதான் இப்பொழுது அடிப்படையான ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன ஃபாதர், யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று கேள்வி கேட்கிறீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, நாம் இயேசுவனுடைய பிள்ளைகளாய் இயேசுவனுடைய அதிகாரத்தோடு கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோமா, அல்லது தீய ஆவியனுடைய அதிகாரத்தோடு தீய ஆவியனுடைய செயல்பாடுகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது தான் அடிப்படையான ஒரு கேள்வி. நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவில் அவனாக, கிறிஸ்துவில் அவளாக இருந்தோம் என்றால் நம்முடைய சொல், செயல், சிந்தனை இவை அனைத்திலுமே இறைவனுடைய சித்தம் இருக்கும். எப்படி என்று கேட்கிறீர்களா? சமீபத்தில் ஒரு பெண் பிச்சை எடுப்பவர், அதாவது ஒரு கோயில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுப்பவர், பல நாட்களாக அவருக்கு கோயிலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது, அறிவிப்பு. இந்த கோயிலை நாங்கள் சீரமைக்க போகிறோம் அல்லது புனரமைக்க போகிறோம், உதவி செய்ய விரும்புபவர்கள் தயவுசெய்து பண உதவியாக எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று அங்கு இருந்த கோயில் நிர்வாகம் அறிவித்து கொண்டு இருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, இது செய்தித்தாட்களிலும் சமூக வலைதளங்களிலும் வந்த ஒரு செய்தி. அந்த பெண் தான் பிச்சை எடுத்து சேமித்து வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த கோயில் நிர்வாகத்திடம் சென்று இந்த கோயிலினுடைய புனரமைப்பு பணிகளுக்காக இதை நான் தானமாக கொடுக்கிறேன் என்று தான் பிச்சை எடுத்ததை கோயிலுக்கே அவர் தானமாக கொடுத்த ஒரு செய்தி சமீபத்தில் நான் வாசித்தேன்.
அன்புமிக்கவர்களே, அவருடைய வாழ்வு வேண்டும் என்றால் மனிதர்களுடைய பார்வையில ஒரு தரித்திரமான பிச்சை எடுக்கிற ஒரு இழிவான ஒரு வாழ்வாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்துல எவ்வளவு பெருந்தன்மை இருந்திருந்தால் தனக்காக சேமித்து வைத்திருந்த அத்தனை பணத்தையும் கொண்டு சென்று இறைவனுக்காக ஆலயம் எழுப்புவதில் அதை ஒரு கொடையாக கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, உண்மையாகவே யார் ஒருவர் இறைவனுடைய அதிகாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, இறைவனுடைய அதிகாரத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அவர்கள்தான் அன்பு உடையவர்களாக, கனிவு உடையவர்களாக, நீதி உடையவர்களாக, அமைதியை ஏற்படுத்துபவர்களாக மாறுவார்கள். அவர்கள் இருக்கிற இடம் ஒரு இறையரசாக மாறிப்போகும். காரணம் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி. அப்படி என்று தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தங்களுடைய பொது வாழ்க்கையிலும் இறையரசின் விழுமியங்களையே அவர்கள் வாழ்வாக்கி கொண்டு வாழ்வார்கள். அதுதான் இறைவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வாழ்வது அல்லது இறைவனுடைய அதிகாரத்தின் கீழ் வாழ்வது. மாறாக எந்த இடத்துல போட்டி மனப்பான்மை இருக்கிறதோ, எந்த இடத்துல பொறாமை இருக்கிறதோ, எந்த இடத்துல ஆணவம் இருக்கிறதோ, எந்த இடத்துல பாவத்தினுடைய நாட்டம் அதிகமாக இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் நிச்சயமாக தீயோனின் அதிகாரம்தான் இருக்கிறது. ஆகவே நாம் இயேசுவின் அதிகாரத்தின் கீழ் உட்பட்டு வாழ்பவர்களா அல்லது தீய ஆவியின் அதிகாரத்திற்கு உட்பட்டு வாழ்பவர்களா என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் இருக்கிற நாம், இயேசுனுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட காத்திருக்கிற நாம், பாவத்தில் இருந்தால் மனம் திரும்பி இயேசுவினுடைய அதிகாரத்தின் கீழ் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.